ஒரு பக்கம் சர்வதேச மேடைகளில் சரளமாக ஆங்கிலத்தில் வாதாடும் ஒரு மேதையாக தெரிந்தாலும், மறுபக்கம் தாயக தமிழர்களால் சிங்கள அரசின் கைக்கூலி என்று அழைக்கப்படுவது ஏன்? உண்மையில் சுமந்திரன் என்பவர் யார்? 2009 தமிழர்களின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இலங்கை அரசியலில் வெற்றிடமாக இருந்த தமிழ் தலைமைத்துவத்திற்குள் மிக தந்திரமாக நுழைந்தவர்தான் இந்த எம்.ஏ. சுமந்திரன் ஆவார். ஒரு சாதாரண சட்டத்தரணியாக வந்து சம்பந்தரையாவின் செல்லப்பிள்ளையாக மாறி ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த விதம் ஒரு தனி அறையில் இருந்து பார்க்கும் பேய்ப்படம் போன்றது எனலாம். மனித உரிமை அரங்குகள், அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தைகள், 13வது திருத்தச் சட்டம் போன்ற விடயங்களில் அவர் முன்னிலையில் இருந்தார். ஆனால் இதே நேரத்தில் தரைமட்டத்தில் வேறு ஒரு அரசியல் உணர்வு வலுத்தது. அது